ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லவரே நல்லவரே, என்றும் இருப்பவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளை கொடுத்திருப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போகும்போது வரும்போதும் மெத்துதல் அனுப்பி எங்களை பாதுகாத்து எங்களை வெளியெடுத்ததுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா, மறவாமல் நினைத்தீராயா, உமக்கு கோடி கோடி நன்றி தகப்பனே. வா, நாங்கள் உண்மை மறந்து போனாலும் நீங்கள் எங்களை மறவாத தேவன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை நினைத்து எங்களை வழியெடுத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. உங்களுடைய வயலில் நாங்கள் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறீங்கப்பா. பழைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் எடுத்து போட்டுவிட்டு புது விதமான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே எங்கள் உள்ளத்தில் விற்று கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் வெளிச்சமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க சாமி. உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் போகாதபடிக்கு உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கோ அதுபடி நாங்கள் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல், என் தந்தையின் சித்தம் என்னவோ அதுபடி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன்னு சொல்கிறாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை வசனத்தை அவர் கை கொண்டு உம்முடைய சித்தம் என்னவா இருக்குன்னு அதுபடியே சிந்தித்து அதன்படி வாழ்ந்தார் தகப்பனே. நாங்களும் உம்முடைய சித்தத்தின்படி வளர உதவி செய்யுங்க தகப்பனே. அண்டகார இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வெளிச்சத்துக்கு நீங்கள் எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. நாங்கள் வெளிச்சத்தின் மக்களாக வளர உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களின் கரங்களும் போடுவோம். ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் ஒவ்வொருக்கும் நீங்கள் என்ன தேவையோ அதை வச்சுருக்கிறீங்க, அதை சந்திங்க தகப்பனே. நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர உடல் சுகத்தை கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, வளப்படுத்துங்க. உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. இதோ கொடுக்க வேண்டிய உள்ளங்களில் நீங்கள் திறந்து அநேக மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த உள்ளங்கள் ஆசீர்வதிங்க, வளப்படுத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. நீதியின் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்து மேலே ஒதுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய செல்வமும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஒரு தகப்பன் போல கூட இருந்து வழிநடத்துங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் வெளியே போட்டு அந்த குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வானம் உமது சிங்காசனம், பூமி கொஞ்சம் பாதைப்படி வா. எங்கள் இதயத்தில் நீங்கள் வாசம் செய்கிறீங்க தகப்பனே. நாங்கள் எங்கள் இதயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ வருகை வரும்போது நாங்கள் உத்தமனாக உண்மையாக நிற்கிறதுக்கு உதவி செய்யணும். இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்தது உன் கரங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் முடிக்குமாறுமா இயேசு கிறிஸ்துவனுக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிவிட்ட ஜெபத்தை சொல்வோம். நாம் மிராட்சர்கள் சித்தாம்பர்கள் செய்யப்படுத போல பூமியின் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து நன்மை எங்களுக்கு என்றெடுத்தனும். எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் வாண்டப்பதை போல எங்கள் பாம்படுத்தணும். சோதரினாம் திமிரட்சத்தும். ஆமென். பிதாவாகிய யெகோவாவுடைய அன்பும் கிருபையும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் சதா காலமும் எங்கள் எல்லோரோடும் கூட இருந்து நம்ம வழிநடத்துவதாக.